நீங்க தோல்வி அடையும் போது வருகிற கோபம் வந்து சில நேரத்துல ஆபத்தா முடியும். நீங்க தோல்வி அடையும் போது உங்களுக்கு வைராக்கியம் தான் வரணுமே தவிர எது வரக்கூடாது, கோபம் வரக்கூடாது. ஆனா நமக்கு நிறைய பேருக்கு ஆப்போசிட்டா எல்லாம் வருது. நம்ம தோற்று போயிட்டோம்னா, நம்ம ஃபெயிலியர் ஆயிட்டோம்னா நமக்கு உடனே வந்து கோபம் தான் வருது. இவன் தான் காரணம், இவன் தான் இப்படி என்ன தோற்று போக பண்ணுனா அப்படின்னு சொல்லி நம்ம அவங்க மேல குற்றப்படுறோம். அவசரமான கோபம் உங்க வாழ்க்கையில வந்துச்சு அப்படின்னா, கோபத்துல மட்டும் என்ன இருக்கக்கூடாதுன்னா பொறுமையா இருக்கணுமே தவிர அவசரம் வந்துடவே கூடாது. எது நமக்கு ரொம்ப பாதிப்பா முடியுது, எதனால நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொன்னா அவசரமான கோபத்தினாலதான் நம்ம நிறைய பேர் வந்து இன்னைக்கு தப்பு பண்ணிட்டு பண்ணிருக்கோம். அந்த ஸ்பாட்ல, அந்த நிமிஷத்துல அந்த எதிரி நமக்கு விரோதமா எழும்பும் போது, அந்த வார்த்தையை சொல்லும் போது எப்பவுமே ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், அந்த சூழ்நிலை நடக்கிற அந்த ஸ்பாட்ல வருகிற கோபத்தை நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, கோபத்தினால சின்ன சின்ன காரியத்தை இழக்கிறது கூட தப்பு இல்லை. ஆனா கோபத்தினால பெரிய காரியத்தை எல்லாம் எத்தனை பேர் இழந்திருக்காங்க. கணவனாரை இழந்திருக்காங்க, மனைவியை இழந்திருக்காங்க, பிள்ளைகளை இழந்திருக்காங்க. அதனால கோபத்தினால நம்ம இழந்ததெல்லாம் கொண்டு வந்து பாருங்க. அந்த கோபம் தானே அது எல்லாத்தையும் உங்களை விட்டு போக வச்சிருச்சு. நல்ல சாந்த குணத்தோட கர்த்தர் வாழ உதவி செய்வார். இந்த வசனத்தை தியானிக்கும் போது ஆண்டவர் வந்து ஒரு 3 காரியத்தை என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் பேசினார். அப்படின்னா எந்த விதமான கோபம் வந்து உங்களுக்கு பெரிய ஆபத்து, எந்த கோபம் உங்களுக்கு பெரிய ஆபத்தா முடியும், அதை குறித்து முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்திலே 39ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 39வது அதிகாரத்திலே 19வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னோட சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமானன் கேட்டபோது அவனுக்கு கோபம் உண்டது. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை கூட வாசிக்க போறோம். உன் மனதிலே சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடனின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இங்கே யோசேப்பு ஒரு கெட்ட காரியத்தை செஞ்சான் அப்படின்னு சொல்லி அந்த போத்திபாருடைய மனைவி வந்து போத்திபாரிடத்துல சொல்றாங்க, இந்த மாதிரி நீர் வேலைக்காக வச்ச இந்த பையன் வந்து என் கூட தப்பா நடக்கிறதுக்காக முயற்சி எடுத்தான், நான் பாருங்க என் கையில வந்து அவனுடைய வஸ்திரத்தை நான் வச்சிருக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். பாருங்க, சொன்ன உடனே இந்த போத்திபாருக்கு வந்து ரொம்ப கோபம் அதிகமா இருக்கு. ஸோ யாருக்கானாலும் அப்படி கோபம் வர்றது உண்மைதான். ஆனா அதை யோசிக்கவே இல்லாம, சரி ஓகே என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை, என்ன நடந்திருக்கும், இது எப்படி முடிஞ்சிருக்கும், யார் இதுக்கு காரணம், எதையுமே யோசிக்காம அவசரமா உடனே அவர் அந்த ஸ்பாட்ல அவனை கோபப்பட்டு அவனை வந்து சிறைக்கு அனுப்பிட்டாங்க. அப்போ முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு எந்த கோபம் ரொம்ப ஆபத்து அப்படின்னா, அவசரமா வர்ற கோபம் எப்பவுமே ஆபத்து தான். நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, நீங்க கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள் என்று ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்போ கோபம் லிமிட்டுக்கு அப்படின்னா தேவைக்கு நீங்க கோபப்பட்டு சில காரியத்தை மாற்றுவது தவறல்ல. ஆனால் அவசரமான கோபம் உங்க வாழ்க்கையில வந்துச்சு அப்படின்னா, கோபத்துல மட்டும் என்ன இருக்கக்கூடாதுன்னா பொறுமைதான் இருக்கணுமே தவிர அவசரம் எந்திரவே கூடாது. எது நமக்கு ரொம்ப பாதிப்பா முடியுது, எதனால நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொன்னா அவசரமான கோபத்தினாலதான் நம்ம நிறைய பேர் வந்து இன்னைக்கு தப்பு பண்ணிட்டு கொண்டிருக்கிறோம். அந்த ஸ்பாட்ல, அந்த நிமிஷத்துல அந்த எதிரி நமக்கு விரோதமா எழும்பும் போது, அந்த வார்த்தையை சொல்லும் போது எப்பவுமே ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், அந்த சூழ்நிலை நடக்கிற அந்த ஸ்பாட்ல வருகிற கோபத்தை நீங்க அடக்கணும். 2 நாள் தாண்டி நிதானமா வர்ற கோபத்திற்கு கண்டிப்பா வந்து அதுல வந்து ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அது வந்து நிறைய காரியத்தை கரெக்ட் பண்ணும், அது நிறைய காரியத்தை உருவாக்கும். 3 நாள் தாண்டி 2 நாள் தாண்டி ஆற போட்டு அதுக்கப்புறம் என்ன இப்படி பண்ணிட்டானே, இப்படி சொல்லிட்டானே, இப்படி பண்ணக்கூடாது, அந்த கோபத்துல நியாயம் இருக்கும். ஆனா அவசரப்பட்டு வருகிற கோபத்திலே சில நேரங்களிலே நமக்கு நியாயமே இருக்காது. அதனால இன்னைக்கு எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவரே எனக்கு எந்த காரியத்திலையும் நான் கோபத்துல மட்டும் என்ன பண்ணக்கூடாதுன்னா அவசரப்படவே கூடாது. அவசரப்பட்டு அவசரமாய் வருகிற கோபம் எனக்கு ஆபத்து. அதான் நான் வந்து இந்த மோசையை குறித்து கூட நம்ம வந்து தியானித்தோம். அவனுடைய வாழ்க்கையில என்ன அப்படின்னா அந்த ஸ்பாட்ல அவசரமா வந்த கோபம் தான், வேற ஒன்னும். மோசே எல்லா இடங்களும் அதான் ஆண்டவரே வந்து இஸ்ரவேல் ஜனங்களை மோசையை விட்டு உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னு சொல்லும் போது திறப்பில் நின்றவன் தான் மோசே. இல்ல ஆண்டவரே அப்படி அழிக்கிறதுனா என் பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிடுக்கி போடும் அப்படின்னு அந்த ஜனங்களுக்காக திறப்பில் நின்றவன். ஜனங்கள் மேல பாசம் இருக்குது, ஆண்டவர் மேல அன்பு இருக்குது, பரிசுத்தம் இருக்குது, கோபப்படுற ஆள் கிடையாது. அவனை கல்லெறிக்கும் போது கூட சரி அமைதியா இருங்க, ஆண்டவரத்துல கேட்டு செய்யற அப்படின்னு ஒவ்வொன்னையும் அவன் அவ்வளவு கோபப்படுற ஆளே இல்லை. ஆனா என்னன்னா அந்த ஸ்பாட்ல அவசரமா வந்து அந்த கோபம் வந்து அவனுடைய தரிசனத்தையே குலைக்க பண்ணிருச்சு. அப்போ இதுக்கு முன்பாக இந்த ஜெபத்துல இருக்கிற இந்த சத்தியத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய கோபம் அவசரமாய் வறுமையானால் இனி ஒரு முடிவை எடுங்க.
நான் கோபத்துல எப்பவுமே என்ன பண்ண மாட்டேன்னா அவசரப்படவே மாட்டேன். ஆமேன்னு சொல்லுங்க. என்னுடைய கோபம் அவசரமா இருக்காது. நான் அந்த காரியத்தை கோபப்படுற மாதிரி வந்துச்சுன்னா பொறுமையா, ரைட், என்ன பார்க்கலாம், சரி அதுல ஏதாவது ஆண்டவர் வச்சிருப்பாரு, என்ன பண்ணலாம், அதை காரியம் அறியும் முன்னாடி, என்ன நடந்துச்சுன்னு தெரியறதுக்கு முன்னாடி அதுல நம்ம தலையிட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அதனால நமக்கு விளைவுகள் அதிகமாகும். ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ பொருத்தனை எடுக்கிறீங்களா? நீங்க தீர்மானம் எடுக்கிறீங்களா? நான் இனி என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா, நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி அது தவறாய்த்தான் தெரியும். நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி அந்த மனிதர்கள் தவறாய் தெரிவார்கள். ஆனா அந்த பிரச்சனைக்கு அந்த மனுஷன் காரணமாக இருக்கவே மாட்டார். பாருங்க, அடிச்சதுக்கு பிறகுதான் தெரியும். பிள்ளைங்க 2 பேரும் தப்பு பண்றாங்க, நம்ம லாஸ்டா சத்தம் போடுறவனுக்கு தான் அவன் சத்தம் போட்டதான் நம்ம காது கேட்கும். நம்ம பட்டார்னு பயங்கரமான ஒரு கோவம் அவசரப்பட்டு அப்ப நம்முடைய சத்தத்தை, எந்த மனுஷனுடைய சத்தத்தை கட்டமோ அவனை அடிச்சிரோன்னு வைங்களேன். முடிச்சதுக்கு பிறகு, அடி வாங்கினதுக்கு அப்புறம் 2 பேரும் உட்கார்ந்து சொல்லுவாங்க, நான் ஸ்டார்ட் பண்ணல, ஸ்டார்ட் பண்ணதே இவன் தான், மொத்த பிரச்சனையும் பண்ணதான் இவன். அதுக்கப்புறம் உட்கார்ந்து நம்ம நிறைய பேர் தோல் மேல கையை போட்டு, சரிப்பா தெரியாம பண்ணிட்டேன்ப்பா, அவனை அடிச்சிருக்கணும், ஒன்னு அடிச்சிட்டேன்ப்பா, அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்கறதுனால பிரயோஜனம் இல்லை. அப்போ ஒரு காரியத்தை அறிஞ்சு நிதானிச்சு அதற்கு பிறகு கோவப்படலாம். ஆனா அவசரமா நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா கோவமே பற்றக்கூடாது. ஆமேன். அவசரமாய் கோவப்பட்டால் சில நல்லவர்களை நாம் இழக்க வேண்டியது இருக்கும். அவசரமாய் கோவப்பட்டால் நாம் தவறான ஒரு முடிவை எடுக்க வேண்டியது இருக்கும். அதனால ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாருங்க, என் கோபத்துல ஒரு நிதானத்தை கர்த்தர் எனக்கு தாரு. ஹல்லேலூயா. அப்படியே கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய கோபத்துல நிதானமாய் ஆண்டவர் யாரோ ஒருத்தர் கர்த்தர் பேசிட்டு தான் இருக்கிறாரு. இன்றைக்கு நீங்க அப்படி நினைத்து கொண்டு வந்திருக்கலாம். எனக்கு கொந்தளிக்குது பாஸ்டர், நான் ஏதாவது செய்யணும், ஏதாவது பண்ணணும், நான் ஏதாவது பண்ணணும், உடனே அந்த நேரத்திலே நான் முடிவெடுக்க போறேன், அந்த நிமிஷத்துல நான் முடிவெடுக்க போறேன். இல்ல கர்த்தராகிய ஆண்டவர் இன்றைக்கு உங்களோட தான் பேசுறாரு. இல்ல ஆண்டவருடைய பிள்ளையே, கோபத்துல நீ அவசரமாய் முடிவு எடுக்க வேண்டாம். அவசரமாய் முடிவு எடுக்கிறது ஆபத்தாகத்தான் முடியும். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நானோ என்னுடைய குடும்பமோ என்னுடைய பிள்ளைகளோ அவசரத்தினால, சொல்லுங்க, அவசரப்பட்டு நாங்க ஒரு கோபத்தினால ஒரு முடிவு எடுத்துட கூடாதப்பா, எடுத்துட கூடாது ஆண்டவரே. அந்த கிருபையை எங்களுக்கு நீர் தாரும் ஆண்டவரே, எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கூட நம்ம மேல ஆண்டவர் எப்படி இருக்கிறாரமா, நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? நீடிய பொறுமை. ஆண்டவர் அவ்வளவு சீக்கிரமா நம்ம மேல கோவப்படுறது இல்லை. அவர் மட்டும் அவசரப்பட்டு நம்ம மேல கோவப்பட்டு இருந்தார் அப்படின்னா நம்ம எல்லாரும் உயிரோட கூட வாழ்ந்திருக்க முடியாது, ஜீவனோட இருந்திருக்க முடியாது. நம்ம மேல அவருடைய கோபம் படுறதுக்கு ரொம்ப நிதானமா குறைவா ரொம்ப யோசிச்சு, அதான் ரொம்ப நமக்கு எச்சரிப்பு கொடுத்து நிறைய பேசி அதற்கு பிறகுதான் கர்த்தர் கோவப்படுறாரு. நீங்க சவுலுடைய வாழ்க்கையில பாருங்க, ஆண்டவர் எத்தனையோ இடத்துல அவன்கிட்ட கோவப்பட்டிருக்கலாம், அவர் சொன்னது எதையுமே அவன் கரெக்டா செய்யல, ஆனா ரொம்ப நிதானமா கர்த்தர் கடைபிடிக்கிறார். சரிப்பா, இதுல விட்டுட்டேன், அடுத்ததுலயாவது கரெக்ட் பண்ணு. ஒன்னும் பண்ண முடியாத பட்சத்துல தான் கடைசியில தான் ஆண்டவருடைய கோபம் ஜனங்கள் முன்னாடி போகுது, ராஜாக்களுக்கு முன்னாடி போகுது. அப்போ நம்முடைய ஆண்டவர் கோபத்துல அவசரப்படுறதே இல்லை. அப்ப நம்மவும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இனி நீங்கள் கோபத்துல எப்பொழுதும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அவசரப்படவே கூடாது. ஒரு வார்த்தை பேசினாலும் அந்த வார்த்தை இன்னைக்கும் உங்க கண்ணுக்கு முன்னாடி பெரிய ஒரு ஆலமரம் மாதிரி வளர்ந்துருக்குல்ல, அவசரப்பட்ட அந்த ஒரு வார்த்தையை சொன்னீங்கல்ல, அந்த வார்த்தையை திரும்பி நீ எடுக்க முடியுமா? அது கொட்டின வார்த்தையை நீ அள்ள முடியுமா? அந்த மனுஷனுடைய முகத்துல இன்னைக்கு வரைக்கும் நம்மளால முழிக்க முடியுதா? இன்னைக்கு அதை ஃபீல் பண்றீங்கல்ல, நீங்க அவசரப்பட்டு தானே அந்த வார்த்தையை சொன்னீங்க. நீங்க அவசரப்பட்டு கொடுத்த வாக்கு, அன்னைக்கு அந்த ஒரு வாக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை இன்னைக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்குது. கொஞ்சம் பொறுமையா நீங்க அதை செஞ்சிருக்கலாம்ல. அந்த அவசரப்பட்டு போட்ட ஒரு சைன், அவசரப்பட்டு எனக்கு வேண்டான்னு தூக்கி வீசின அந்த ஒரு காரியம், அவசரப்பட்டு ஒரு காவல்துறையை நீங்க போய் அணுகுனது, அவசரப்பட்டு ஒரு நீங்க வக்கீல போய் பார்த்தது, இது எல்லாமே இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையா நிதானமா இருந்திருந்தா அந்த காரியம் எல்லாம் உங்களுக்கு கைகூடி வந்திருக்கும்ல. ரொம்ப கவனமா இருக்கணும் ஆண்டவருடைய பிள்ளை. அதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நம்ம மற்றவங்களோட ஃபைட் பண்றதுக்கு முடியாது. நீங்க 2 பேரும் ஆண்டவருடைய பிள்ளையும் ஒரு உலகத்தானும், இல்லைன்னா ஆண்டவருடைய பிள்ளையும் கர்த்தருக்கு விரோதமான ஜெபிக்காத ஒரு மனுஷனோட சண்டை போட்டா யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்றீங்க? உலகத்தான் தான் ஜெயிப்பானே தவிர நீங்க ஜெயிக்க மாட்டீங்க. நீங்க எழுதி வச்சுக்கங்க. என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்க? ஏன் அப்படின்னா உங்க மனசுல எப்பவுமே ஒரு சாஃப்ட் கார்னர், இன்னொன்னு ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். கர்த்தர் உங்கள்கிட்ட பேசிட்டே இருப்பாரு. வேதத்தை குறிச்ச அந்த வசனத்தை எல்லாம் நமக்கு தெரிஞ்சதுனால நம்ம ஃபுல் ஃபிளெஷ்டா என்ன பண்ண மாட்டோம், சண்டைக்கு போக மாட்டோம். ஆனா உலகத்தான் என்ன பண்ணுவான்னா, அவனுக்கு தான் மனசாட்சி கிடையாது, அவனுக்கு தான் ஆண்டவரே கிடையாது. சோ ஆண்டவரே இல்லாததுனால உலகத்தான் எதை வேணாலும் செய்ய துணிவான். நம்மளால ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறதுனால, மனசாட்சி நமக்குள்ள இருக்கிறதுனால நம்மளால எதையுமே துணிஞ்சு என்ன பண்ண முடியாது. அதனால தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு உலகத்தான் உங்களிடத்திலே சண்டைக்கு வந்தா
நீங்க கர்த்தரிடத்துல போங்க. அவர் யுத்தம் பண்ணினா மட்டும்தான் கரெக்டா இருக்குமே தவிர நம்ம யுத்தம் பண்ணினா ஒன்றும் பண்ண முடியாது. ஆமோதிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் முதல் கோபம், எந்த கோபம் ரொம்ப டேஞ்சர் அப்படின்னா அவசரமான கோபம் ரொம்ப ஆபத்து. நிதானமான கோபம் சிலரை உருவாக்கும், அவசரமான கோபம் அதனால இனி அப்படி இதுக்கு முன்னாடி நடந்தது இருக்கட்டும், ஆனா இனி அப்படி ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்யாம கர்த்தர் உங்களையும் என்னையும் கிருபையாய் காப்பாற்றுவாரா? சொல்லுங்க, அப்பா பார்த்து ஆண்டவரே கிருபையாய் எங்களை காப்பாற்றுகிற தெய்வம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பொறுமையா உங்க சமூகத்துல ஆண்டவரே அந்த பொறுமையா அவசரப்படாம இருந்து உங்க வார்த்தைக்காக காத்திருந்து நன்றி. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. உங்களுக்குள்ளே வாசம் செய்கிற எங்கள் ஆவியானவரே, இந்நாளில் நடத்தி செல்லும் ஐயா. ஆமென் சொல்லுங்க. அகாசுவேரு ராஜா 128 நாடுகளுக்கு அவர் ராஜா, எல்லாருக்கும் மதிப்புக்குரிய ராஜா. அவனுக்கு கிடைத்த மனைவியும் அப்படித்தான், ரொம்ப நல்ல மனைவி, நல்ல மனைவி, அதுவும் ஒழுக்கமுள்ள ஒரு மனைவி. ராணியா இருந்துட்டு எல்லாருக்கும் முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ற ஒரு நபரா தான் அவங்க இருந்தாங்க. ஆனா அவங்க ரொம்ப அழகானவங்க. பொதுவாகவே அழகா இருந்தாலே ரொம்ப அழகா இருந்தாலே சில நேரத்தில் நமக்கு ரொம்ப பெருமை வந்துடும். நம்ம ரொம்ப அழகா இருக்கிறோம், அவங்களுக்கு கான்பிடென்ட் அதிகமா இருக்கும், நான் அழகா இருக்கிறேன் அப்படின்றது. அப்போ ஆனா அந்த நாட்டினுடைய ராணி அவங்க ரொம்ப அழகா இருக்காங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு அடக்க உடக்கம் உள்ளவங்க. இல்ல இல்ல இல்ல, நம்முடைய அழகை யாருக்கும் காண்பிக்கிறதுக்காக கடவுள் நமக்கு தரல அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருக்கிறவங்க. இப்போ ராஜாவுக்கு இல்ல இவ்வளவு அழகானவங்களை நம்ம வீட்டுக்குள்ள இப்படி பூட்டி வச்சிருக்கிறது, எல்லாரும் பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு பிளான் பண்றாரு. அதுவும் எதுல பிளான் பண்றாருன்னா, தண்ணி அடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல, ரொம்ப குடிச்சா புத்தி பேதலிக்கும் அப்படின்னா என்ன பண்றோம்னு தெரியாத மாதிரி அவங்கள வர சொல்லுங்க, இந்த மாதிரி எல்லாருக்கும் முன்னாடி அவன் காமிக்க போறான் அப்படின்னு. ஆனா இவங்க ராஜாவா இருந்தா கூட எவ்வளவு அழகா அவாய்ட் பண்றாங்க பாருங்க. நான் வரமாட்டேன், நீங்க யாரா வேணாலும் இருக்கலாம், பட் ஆனா அதுக்காக நான் என்னுடைய அழகை யாரும் பார்க்கணும்னு எல்லாம் அவசியம் கிடையாது, அப்படியே அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. உடனே அந்த சட்டனை அடுத்த நிமிஷத்துல சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே அவர் அவசரப்படுத்துறாங்க. வேண்டாம் 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 வேண்டாம், இப்படியே விட்டுறாதீங்க, சூட்டோட சூட்ட ஒரு முடிவு எடுங்க, இந்த நிமிஷத்துல ஒரு முடிவு எடுக்கணும், இதுக்கு நாள் தள்ளி போடக்கூடாது, அப்படி இப்படி பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா எங்களை யாரையுமே மனைவிங்க மதிக்க மாட்டாங்க அப்படின்னு பெரிய பெரிய டயலாக் எல்லாம் பேசி அவரை உடனே அந்த ஸ்பாட்லயே முடிவெடுக்க வச்சுட்டாங்க. அந்த அவசரத்துல அந்த ராஜா என்ன சொல்றாரு அப்படின்னா, அவளை பட்டத்து அரசியல இருந்து அவளை ரிஜெக்ட் பண்ணி தூக்கி போட்டுறாரு. ஆனா வேதம் சொல்லுது, அதுக்கு பிறகு அவனுக்கு நிதானம் வந்ததற்கு பிறகு தான் செஞ்ச காரியத்தை குறித்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னா ரொம்ப வருந்தினான், துக்கப்பட்டான். அந்த ராஜா துக்கப்பட்டான், ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமே, நல்ல ஒரு மனைவியை நம்ம இழந்துட்டோமே, இப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு. அதுக்கு பிறகு அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, கோவப்படுறதற்கு சுத்தி இருக்கிறவங்க நம்மளை அவசரப்படுத்தினா கூட ஆண்டவருடைய பிள்ளைங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா தாமதம் பண்ணணும். சிலர் அப்படிதான் அவசரப்படுத்துவாங்க, செய்யுங்க செய்யுங்க, நீங்க யாரு அப்படின்னு. இல்ல இல்ல இல்ல, யாரு அவசரப்படுத்தினாலும் என் கோபத்துல என்ன இருக்காது அப்படின்னா அவசரமே இருக்காது. நம்பர் 2, ரெண்டாவது, எந்த கோபம் ரொம்ப ஆபத்தான கோபம் அப்படின்றதை குறித்து இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யோனாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோனாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆவது அதிகாரத்திலேயே 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க போகிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் சாகிறது எனக்கு நலமாயிருக்கும், அதற்கு கர்த்தர் நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார். பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்திற்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்திற்கு சம்பவிக்க போகிறதை தான் பார்க்கும்படிக்கு அதன் கீழ் நிழலிலே உட்கார்ந்தார். யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாக்கவும் அவனுடைய மனம் மடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டார். மறுநாளிலே கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார், அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது, அதனால் அது காய்ந்து போயிற்று. சூரியன்
உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவினுடைய தலையின் மேல் பட்டதினால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலாம் சாகிறது நலமா இருக்கும் என்றான். ஒரு ஊழியக்காரன் அவனுடைய பிரசங்கத்தினால எத்தனையோ பேர் இப்பொழுது தங்களுடைய மரணத்தை விட்டு மனம் திரும்பி கடவுளுக்குள்ள வந்திருக்கிறாங்க. சொல்றாரு, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலாம் சாகிறது நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த எரிச்சல், அந்த கோபம், தான் நினைச்சது நடக்காத உடனே ரொம்ப கோபம் வருது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளையே, அந்த கோபம் தான் யோனாவுக்கு ஆபத்தாய் முடிந்தது. அப்போ நம்பர் 2, இரண்டாவதாக, உங்களுக்கு எந்த கோபம் ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொன்னா, நீங்க தோல்வி அடையும் போது வருகிற கோபம் சில நேரத்தில் ஆபத்தா முடிஞ்சது. நீங்க தோல்வி அடையும் போது உங்களுக்கு வைராக்கியம் தான் வரணுமே தவிர எது வரக்கூடாது, கோபம் வரக்கூடாது. ஆனா நமக்கு நிறைய பேருக்கு ஆப்போசிட்டா எல்லாம் வருது. நம்ம தோற்று போயிட்டோம்னா, நம்ம ஃபெயிலியர் ஆயிட்டோம்னா நமக்கு உடனே கோபம் தான் வருது. இவன் தான் காரணம், இவன் தான் இப்ப என்ன தோற்று போக பண்ணுனா அப்படின்னு சொல்லி நம்ம அவங்க மேல குற்றப்படுத்துறோம். இல்ல, வைராக்கியம் வரணும். நான் அவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும், அவங்களுக்கு முன்னாடி திரும்ப சாதிக்கணும். எந்த இடத்துல தோற்று போனேனோ அந்த இடத்துல கர்த்தர் என்ன உயர்த்தணும், நான் இன்னும் பெஸ்டா பண்ணுவேன், நான் இன்னும் பெஸ்டா செய்வேன் அப்படின்னு வைராக்கியம் கொண்ட ஆண்டவருடைய பிள்ளைகள் எழும்பி நின்றா கர்த்தர் உங்களுக்காக உதவி செய்வார். ஆனா தோற்று போனதை நினைச்சு கோபப்பட்டு அவனை பழி வாங்கணும்னு நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னா, நான் சொல்றேன், அது வெற்றியாய் தராது. உங்களுக்கு ஒரு மனுஷனை பழி வாங்கணும்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா நீங்க உயருங்க. அதை விட பெரிய ட்ரீட்மெண்ட் அவருக்கு வேற எதுவுமே கிடையாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஒரு மனுஷனுக்கு நீங்க கொடுக்கிற ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? உங்களை வெறுத்தவங்க, உங்களை பகைச்சவங்க, உங்களை ரொம்ப குறைவாய் மட்டமா ட்ரீட் பண்ண அவங்க அத்தனை பேருக்கும் நீங்க கொடுக்கிற ஒரு அவங்களுக்கு முன்னாடி நீங்க வாழ்ந்து காட்டுவது, நீங்க ஒரு பெரிய அளவுல உயர்வது தான் அவங்களுக்கு கொடுக்கிற பெரிய பனிஷ்மெண்ட். அந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் உலகத்துல வேற யாருமே கொடுக்க முடியாது. நீங்க இதுல ரொம்ப கவனமா இருங்க. அவங்க முன்னாடி வாழணும், அவங்க முன்னாடி சாதிக்கணும், அவங்க முன்னாடி பெரிய ஆளா கத்துறவங்களை மாற்றணும், அவங்க முன்னாடி நீங்க சம்பாதிக்கணும், அவங்க முன்னாடி கத்துறவங்களுக்கு சொத்துக்களை கொடுக்கணும், அவங்க முன்னாடி கத்துறவங்களுக்கு பதவிகளை கொடுக்கணும். எதற்காக ஆசைப்படுங்க, அதுதான் பெரிய வெற்றி, மிகப்பெரிய வெற்றி, உயர்ந்த வெற்றி. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அதற்கு மாறாக அவர்கள் ஏதாவது ஒன்று செய்தார்கள் என்று சொல்லுகிறதற்காக அப்படியே கோபப்பட்டு என்னை இப்படி தோக்கடிச்சிட்டான், நான் அவன் முன்னாடி தோற்று போயிட்டேன். தோற்று போகும்போது வருகிற கோபம் ரொம்ப டேஞ்சர். கணவன் அப்படிதான் தோற்று போகும்போது, மனைவிக்கு முன்னாடி தோற்று போகும்போது, மனைவி கணவனுக்கு முன்னாடி தோற்று போகும்போது உடனே நமக்கு ஒரு கோபம் வரும் பாருங்க. இல்ல, தோற்று போகும்போது கோபம் வரவே கூடாது. கர்த்தர் தான் அதை நமக்கு அனுமதிக்கிறாரு, ஆண்டவர் தான் அனுமதிக்கிறாரு. தோற்கும் போது எனக்கு வைராக்கியத்தை தாரும் ஆண்டவரே, எனக்கு கோபம் வேண்டாம், எனக்கு கோபம் வேண்டாம். ஆமேன்னு சொல்லுங்கள். கர்த்தர் நம்ம எப்படிதான் அனுமதிப்பார் அப்படின்னா, நம்ம தோற்று போகிறது நம்ம கீழே போறதுக்காக அல்ல, 10 மடங்கு பலனோட எழும்புறதற்காகத்தான் கர்த்தர் நம்மை தோற்று போக பண்ணுகிறார். கைகள் எல்லாரும் மேல உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு கோடி நன்றி. இந்த ஜபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கலாம். தோற்று போனதுனாலே உங்களுடைய இருதயத்துல கோபம் அப்படியே வந்துட்டே இருக்கலாம். என்ன இப்படி தோக்கடிச்சிட்டாங்க, வார்த்தையினால என்ன தோக்கடிச்சிட்டாங்க, அவன் முன்னாடி நான் தோற்று போயிட்டேன், அதனால பழி வாங்காம நான் விட மாட்டேன், அவங்க முன்னாடி தோற்று போனதுனால நான் ஏதாவது ஒண்ணு செய்வேன், என்னை இப்படி தோற்று போக பண்ணிட்டானே பாஸ்டர், நான் எப்படி விட முடியும்? ஆனா ஆண்டவர் இன்றைக்கு இந்த முழங்கால் யுத்த ஜெபத்திலே பேசுகிறார். மகனே, மகளே, இல்லை இல்லை, அவர்களுக்கு முன்பாக வாழ்ந்து காட்டுகிற ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ள வரட்டும். அவங்களை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்க வைக்கிறது உங்க வேலை இல்ல, அவங்க முன்னாடி கர்த்தர் உங்க தலையை உயர்த்துறது தான் பெரிய வெற்றி. பெரிய வெற்றி, பெரிய வெற்றி. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அப்போ நம்ம தோற்று போனதுனால அவனை தோற்கடிக்கணும்ன்ற எண்ணம் நமக்குள்ள வந்துடக்கூடாது. என்ன தோற்று போக பண்ண பாரு, உன்னை நான் தோற்கடிப்பேன் அவனை அப்படின்ற எண்ணம் வந்துடக்கூடாது. என்ன தோற்று போக பண்ண இல்ல, நான் உன்னை கொண்டு போய் அங்க நிறுத்துறேன் பாரு, அந்த மாதிரி எண்ணம் வைக்கூடாது. எங்கெல்லாம் நீங்க தோற்று போறீங்களோ அப்போ உங்களுக்கு என்ன வரணும்னா ஒரு பெரிய வைராக்கியம் வரணும். ஒரு வைராக்கியம். தோற்று போனது நல்லது, விட்டுருங்க. கர்த்தர் அவனை விட உங்களை உயர்த்திட்டார் அப்படின்னா அதை விட பெரிய மேன்மை. இன்னைக்கு கூட நான் இந்த ஜெபத்துக்கு கிளம்பி வரும்போது ஒரு கண்கூடா பாக்குறேன். ஒரு மனுஷனுடைய கையில எத்தனை டைம் தோற்று போயிருக்கேன் தெரியுமா? காரணமே இல்லாததுக்காக, ஒரு காரணம் இல்லை, வேணும்னு வம்பிழுத்து, வேணும்னு பிரச்சனை பண்ணி, வேணும்னு அடிச்சு உடைச்சு, ஐயோ. ஆனா ஒவ்வொரு டைமும் நான் அந்த மனுஷனுக்கு முன்னாடி தோற்று தான் போனேன். அவன் ஜெயிச்சதான் நினைச்சிட்டான். அடிச்சு உடைச்சிட்டு வந்து இவங்களுக்கு கேட்கறதுக்கு யார் இருக்கா, இவனுக்கு கேட்கறதுக்கு யார் இருக்கா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு பயங்கரமான கெத்து. கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம், பாத்தியா ஐயாவுடைய பவர் பார்த்தல. ஆனா நான் அன்னைக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. சரி பரவாயில்ல, ஆனா வைராக்கியம். எல்லாரும் சொல்றாங்க சுற்றி இருக்கிறவங்க, இவன்கிட்ட தோற்று போக வேண்டாம், அவனை கொண்டு போய் நிக்க வைங்க,
அவனை கொண்டு போய் வைக்க வேண்டிய இடத்துல நிக்க வச்சிட்டீங்கன்னா அவன் சரியா போயிடும் அப்படின்னு. ஆண்டவரே, அவன் முன்னாடி வாழ்ந்து காட்டணும் ஆண்டவரே, அவன் முன்னாடி என் கூட இருக்கிறத நிரூபிக்கணும் ஆண்டவரே. இன்னைக்கு இந்த ஜெபத்துக்கு கிளம்பி வரும்போது கூட அப்படியே என் கண்ணுல பார்க்கும்போது அவன் அங்கே தாங்க உட்காந்துருக்கான், அவன் அங்கே தான் இருக்கான். அவனுக்கு ஒரு வளர்ச்சியை நான் பார்க்கல, ஒரு வெற்றியையும் பார்க்கல. ஆனா எல்லா தாழ்மையோடு நான் சொல்றேன், அவன் முன்னாடி கர்த்தரை நிக்க வைக்கும் போது நாளுக்கு நாள் படியை உயர்த்தி 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 இன்னும் சில காலங்கள் வரும், எட்ட முடியாத நெருங்க முடியாத இடத்துல கர்த்தர் கொண்டு போய் வைப்பாருன்னு நான் நம்புறேன். உங்களை வைப்பார் ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை வைப்பார், உங்கள் பிள்ளைகளை வைப்பார், உங்க மகனை வைப்பார், உங்க மகளை கர்த்தர் வைப்பார். இன்றைக்கு உங்க பிள்ளை தோற்று போகுது, இன்றைக்கு உங்க பையன் தோற்று போறான், பொண்ணு தோற்று போகுது, கவலைப்படாதீங்க. கர்த்தர் ஒரு நாள் நீங்க எந்த பழியும் வாங்க வேண்டாம், நீங்க அவன் மேல எந்த பழி சுமத்தவும் வேண்டாம், எங்கேயும் போய் நிக்க வைக்க வேண்டாம். அவன் முன்னாடி கர்த்தர் உங்களுக்கு ஒரு வேலையை கர்த்தர் தரட்டும், அவன் முன்னாடி கர்த்தர் உங்களுக்கு ஒரு தொழிலை தரட்டும், அவங்க கண்ணுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களுக்கு ஒரு வீடை கொடுக்கட்டும். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் ஒரு பெரிய சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்டு அப்பா அவன் கண்ணுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை உயர்த்தட்டும். அதுதான் நடக்க போகுது. தகப்பனே, எனக்கு ஒரு கிருபையை கொடுங்கப்பா. நான் தோற்று போகும்போது என்ன பண்ணக்கூடாதுன்னா கோவப்படவே கூடாது. நிறைய பேருக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பாருங்க, தோற்று போன உடனே அப்படியே வீறு கொண்டு எழும்புறாங்க பாருங்க. ஃபெயிலியர் ஆயிட்டோம்னு சொன்ன உடனே ஏதாவது எடுத்து குத்திடலாமா, உடைச்சிடலாமா, கெட்ட வார்த்தையில பேசிடலாமா. கணவன் மனைவிக்குள்ள இந்த மாதிரி நடக்கும். தோற்று போயிட்டாங்கன்னா அவங்க தோல்வியா மட்டும் என்ன பண்ணிட முடியாது, அதை ஏத்துக்கிறதுக்கு சிலவங்களுக்கு மனசு ஒத்துக்காது. நான் அப்போ உங்ககிட்ட இறங்கி போனது மாதிரி ஆயிருந்தேன், உங்ககிட்ட நான் இப்படி இறங்கி போவேன், நான் உங்ககிட்ட தோற்றெல்லாம் போக மாட்டேன். அந்த பாம்பை ஃபுல்லா அடிச்சு போட்டு செத்ததுக்கு பிறகு கடைசியில் ஒரு தலையை தூக்கும் பாருங்க. ஏற்கனவே முக்காவாசி உயிர் போயிடுச்சு, ஆனா கூட அந்த கடைசியில் தலையை தூக்கி அப்படின்னு வர்ற மாதிரி எல்லாமே பண்ணாலும் அந்த கடைசி தலையை தூக்கிட்டு நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு. அதை நான் ஃபர்ஸ்டே நம்ம சொல்லிட்டோம்ல, நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, நமக்கு அந்த பலனும் பத்தாது. அதனால தோல்வி அடையும் போது நான் எனக்கு கோபமே வரக்கூடாது, என்னை தோற்க பண்ணின நபர்கள் மேல கூட எனக்கு வருத்தம் வரக்கூடாது. இன்னைக்கு அவங்க ஜெயிக்கிறதுக்கு கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார், நாளைக்கு கர்த்தர் என்னை ஜெயிக்க பண்ணுவார், அவர்களுக்கும் மேலாக. அப்போ நம்பர் 3, மூன்றாவதாக எந்த கோபம் ரொம்ப ஆபத்து அப்படின்னா, நீங்க நெகேமியாவின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். நெகேமியா 4ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத்து கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி, அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன, அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ, பலியிடுவார்களோ, ஒரே நாளிலே முடித்து போடுவார்களோ, சுட்டரித்து போடப்பட்டு மண்மேடுகளுக்கு கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்குள்ளும் சமாரியாவின் சேனைக்கும் முன்பாகும். அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்திலே நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல் மதில் இடிந்து போகும் என்றார். 4வது வசனம் இப்ப நெகேமியா சொல்றாரு, எங்கள் தேவனே, நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு அவர்கள் நிந்திக்கிற நிந்தையை அவர்கள் தலையின் மேல் திருப்பி அவர்களை சிறையிருப்பின் தேசத்தின் சூறைக்கு ஒப்புக்கொடும். ஆமென் சொல்லுங்கள். இங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, சன்பல்லாத்து, தொபியா, கேஷேமும் இப்படிப்பட்ட ஆட்கள் வந்து நெகேமியா ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட பண்றாரு, பக்காவான பெர்மிஷனோட பண்றாரு, கரெக்டான பெர்மிஷன். ராஜாவினிடத்துல வாங்க வேண்டியது வாங்கிட்டாரு, இடையில வாங்க வேண்டியதை வாங்கிட்டாரு. அவர் யூஸ் பண்ற பொருள் முதற்கொண்டு ராஜாவுடைய பெர்மிஷனோட வருது. சோ அதை தட்டி கேட்கறதுக்கு ஒருத்தருக்குமே அங்க உரிமை இல்லை. இவர் வந்து என்னமோ தன்னை போல வந்து அப்படியெல்லாம் ஜெபிக்கல, அந்த ராஜாவுடைய கண்ணில் தயவு கிடைக்கிறதுக்கு தான் அவ்வளவு ஜெபம். அவருக்கு குறிப்பிட்ட நாள் எல்லாத்தையும் அழகா பர்ஃபெக்டா பண்றாரு. யாராவது ஒருத்தர் சுட்டி காட்டினா போய் வேலையை பாரு அப்படின்னு அவர் சொல்லி விடலாம், நீ என்ன வந்து பேசுற அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த நெகேமியாவை துன்மார்க்கர் கோபப்படுத்துறாங்க. அவங்களுடைய மனசுல ஆண்டவர் இல்லை, அவங்க வந்து கெட்டவங்க, உலகத்துல இருக்கிறவங்க. ஆனா வேதம் சொல்லுது, துன்மார்க்கர் கோபப்படுத்தும் போது நெகேமியா என்ன படல அப்படின்னா கோபப்படவே இல்லை. ஆனா நம்ம நிறைய பேர் செய்கிற மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, நீதி இல்லாதவர்கள், துன்மார்க்கர், அவங்க நம்மள வந்து இந்த மாதிரி ஏதாவது விஷயங்களை செய்யும் போது நமக்கு நிறைய கோபம் வருது. செஞ்ச தப்புக்கு நம்மளை தண்டிச்சா பரவாயில்ல பிரதர் சிஸ்டர், செய்யாத தப்புக்கு நம்மளை குற்றப்படுத்தும் போது, செய்யாததை சொல்லும் போது, வேணும்னு அவங்க சொல்லும் போது, அவங்க தெய்வ பயம் இல்லாம சொல்லும் போது, நமக்கு அவங்க மேல வர்ற ஆத்திரத்துக்கு எப்படிப்பட்ட ஆத்திரம் வரும் தெரியுமா? இவனை யாராவது அடிக்க மாட்டாங்களா, உடைக்க மாட்டாங்களா, அப்படி பயங்கரமான கோபம். ஒரு நாள் நான் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், 2 பேர் உள்ளுக்குள்ள வராங்க. ஒருத்தர் ரொம்ப பலவீனமா தெரிறாரு, ஒருத்தன் பயங்கரமான பலசாலி. பேசிட்டே இருக்கும்போது பலார்னு கன்னத்துல அப்படியே அரைஞ்சிட்டான். அரைஞ்ச உடனே அவர் சுருண்டு அப்படியே கீழே விடுறாரு.
கீழே விழுறவனுடைய கழுத்துல திரும்ப பிடிச்சி திரும்ப அடிக்கிறான், காரணமே இல்லாம. அவருடைய பலவீனத்தை பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னடா இப்படி யாருமே கேட்க மாட்டாங்களா? ஒருத்தன் கூட கேட்க மாட்டானா? அங்க இருக்கிற யாருமே கேட்கல. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. ஐயோ அவன் துன்மா இருக்கான், அவன்கிட்ட போய் நம்ம என்னத்தை போய் பேசுறதுக்கு? அவன் ஏதாவது பேச போனான்னா அவனை விட்டுட்டு நம்மகிட்ட சண்டைக்கு வருவான். அதனால அவன்கிட்ட யாருமே எதுவும் பேசாதீங்க அப்படின்னு அவங்கவுங்க விலகி போறாங்க. ஆனா எனக்கு ஆதங்கம் தாங்க முடியல. ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெபம் மட்டும்தான் பண்றேன், இவனை எப்படியாவது மாட்ட வச்சிடணும் ஆண்டவர் அப்படின்னு. இவன் அடிச்சுட்டே இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா ஒரு போலீஸ் வேன் வந்துருச்சு. அடிச்சுட்டே இருக்கிறாங்க, போலீஸ் வேன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவங்க பாத்துக்கிட்டாங்க. அவங்க அவ்வளவுதான். அப்போ அந்த இடத்துலயும் கர்த்தர் ஜெபத்தை கேட்டாருன்னு நினைச்சேன். அப்போ நமக்கு சில நேரத்தில் என்ன பண்ணாது அப்படின்னா, துன்மார்க்கிற சத்துரு ஏவி விடுகிற ஆண்டவருடைய பிள்ளையே, உங்க வேலைக்கு விரதமா, உங்க வீட்டுக்கு விரதமா, உங்க குடும்பத்துக்கு விரதமா அவங்க செய்கிறது நியாயம் இல்லை, அவங்க செய்கிறது அநியாயம். அவங்க அப்படி செய்யக்கூடாது, நியாயக்கேடு அவங்களுக்குள்ள இருக்குது. ஆனா அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே எதை செய்தாலும் அவன் மேல கைய வச்சோம் அப்படின்னா நமக்கு தான் ஆபத்து அப்படின்றத ஆண்டவருடைய பிள்ளைங்க மறந்துடக்கூடாது. அது அசுத்தம், அது ஒரு டிச்சில போற தண்ணி மாதிரி. அதுல கல்ல தூக்கி போட்டீங்க அப்படின்னா அது யார நாரடிச்சிடும் சொல்லுங்க? நம்ம மேலதான், நம்மளதான் நாரடிக்கும். அதனால நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னு சொன்னா, அது கெட்ட தண்ணி, அதை டிச்சு அப்படின்னு தெரிஞ்சா சரி ஒதுங்கித்தான் போகணுமே தவிர நம்ம சண்டைக்கு போகக்கூடாது, நம்ம கோவப்படக்கூடாது. அதான் இந்த நெகேமியா கோவப்பட்டிருந்தா கோவப்படலாம், நம்ம கர்த்தரை முன்னாடி வச்சு கோவப்படுறது. ஆண்டவரே அந்த அநியாயக்காரன் என்ன செய்யறது, அவன் துஷ்டன், அவன் ஜெபிக்காதவன், நான் அவனுக்கு விரோதமா போவேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவன் இதுவும் செய்வான், இதுக்கு மேலேயும் செய்வான்ப்பா, வேண்டாம் விட்டுரு, எந்த கோபம் பட மாட்டேன். நான் யார்கிட்ட தான் போய் நிற்பேன்னா, துன்மார்க்கரை கர்த்தரே பார்த்து கொள்ளட்டும். துன்மார்க்கரை யார் தான் பார்த்து கொள்ளட்டும். அதை நான் சொன்ன, அவங்கள கர்த்தர் மட்டும்தான் அடிக்க முடியும், அவங்கள கர்த்தர் மட்டும்தான் தொட முடியும். நம்ம தொட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா 7 மடங்கு பலத்தோட திரும்ப எழுப்பி வந்து நிற்பாங்க. துன்மார்க்கரை கோபத்தினால நீங்க அடிச்சா, இல்ல துன்மார்க்கரை கோபத்தினால நீங்க பனிஷ்மெண்ட் கொடுத்தா, அதான் ஜெயில அனுப்பிட்டீங்க, ஜெயில இருந்து 7 மடங்கு பலத்தோட வருவாங்க. ஆனா தேவன் அடித்தார், தேவன் வச்சாரு, தேவன் பழித்தார் அப்படின்னா அதற்கு பிறகு ஒரு நாள் உங்களுக்கு முன்னாடி அந்த மனுஷன் தலை எடுக்கவே முடியாது. என்னுடைய கண்களால நான் அதை பார்த்துருக்கேன், எங்க கண்களால பார்த்துருக்கேன், என்னுடைய குடும்பத்தில் நடந்ததை பார்த்துருக்கேன். ஐயோ, நம்முடைய தேவனை போல நியாயாதிபதி வேற யாருமே இல்லை, நியாயாதிபதி யாரும் இல்லை. அவருக்கு இணையானவர்கள் ஒருவருமே இல்லை. அவர் நமக்காக எழும்பி நின்றால் சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள், நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் இல் பொருளாவார்கள். ஆமென் சொல்லுங்கள். அப்போ நம்பர் 3, மூணாவது எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம் எடுக்கணும்னா, ஆண்டவரே துன்மார்க்கர் எனக்கு விரோதமாக எழும்பும் போது நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா, கோவப்படவே மாட்டேன். ஹல்லேலூயா. அது நியாயக்கேடு செய்கிறவங்க கோவப்படுத்தும் போது எனக்கு கோபம் வரக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை எனக்கு தாருமாண்டவர். அதுதான் நமக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்தது. ஒருவன் உன்னை ஒரு கன்னத்தில் அறைந்தால் இன்னொரு கன்னத்தை திருப்பி கொடுன்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீ இன்னொரு கன்னத்தை காட்டுன்னு தான் சொல்லியிருக்கிறார். துன்மார்க்கன் ஒரு கன்னத்தை அடிச்சுட்டு இன்னொரு கன்னத்தில் அடிக்கணும் தான் நினைப்பான். ஆனா நம்ம பொறுமையா இருப்போம். நமக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு நல்ல தேவன். கைகளை அப்படியே மேல உயர்த்தி, ஆண்டவரே பொல்லாதவர்கள் மேல எனக்கு எரிச்சல் வரக்கூடாது. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, துஷ்டன் மேல. ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ இந்த சத்தத்தை கேட்கிறவர்களுக்கு அப்படி இருக்கலாம். அவன் ஒரு வழி பண்ணாம நான் விட மாட்டேன், அவன் ஒரு வழி பண்ணணும். எத்தனை பேரை துன்மார்க்கமாய், எத்தனை பேரை தண்டிக்கிறான் துன்மார்க்கமாய். அவன் செய்கிறது 1% கூட நியாயம் இல்லை, வேணும்னு அப்படி பண்றான். நம்ம தட்டலன்னா அப்ப யாரு தட்டுவா? இப்படி ஆயிரக்கணக்கான ஒரு நியாயம் இருக்காதா? இத்தனையும் வாங்கி சாப்பிட்டுட்டு, இத்தனை பணத்தை நஷ்டப்படுத்திட்டு, இவ்வளவு அவமானத்தை கொண்டு வந்துட்டு, இப்பவும் பாருங்க பாஸ்டர், அவன் பேசுற பேச்ச பாருங்க பாஸ்டர், அவன் சொல்ற வார்த்தையை பாருங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்றீங்களா? நீங்க தானே அப்படி மனசுல பேசுறீங்க. எனக்கு பொறுக்கல்ல, எனக்கு ஆதங்கம் பொறுக்கல்ல, எனக்குள்ள எரியுது அப்படியே. ஆனா கர்த்தராகிய ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், மகளே, இல்லை மகனே, நீ அமைதலா இரு, நீ கோவப்படாத, பொல்லாதவன் மேல கோவப்படாத, பொல்லாதவன் மேல எரிச்சல் அடைய வேண்டாம். ஹல்லேலூயா. அவர்கள் கேட்டுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவன் ஒரு வாதையை அனுப்புவார், தேவன் ஒரு தூதனை அனுப்புவார். அன்றைக்கு பொல்லாதவர்கள் சங்கரிக்கப்படுவார்கள், அவர்கள் வேறு அறுப்புண்டு போவார்கள். அவர்களை தேடியும் நீங்கள் காணாதிருப்பீர்கள், அவர்கள் உங்கள் பக்கத்திலே நிற்க முடியாது. கைகளை உயர்த்தி, இயேசுவே அப்படிப்பட்ட ஒரு பொறுமை எனக்கு தாரும் என்று சொல்லுங்கள்.
சொல்லுங்க அப்பாவை பார்த்து, ஆண்டவரே அந்த பொறுமை எனக்கு வேணும், ஆண்டவரே வேணும்ப்பா எனக்கு அந்த பொறுமை. எனக்கு அவங்க மேல கோவப்படாம இருக்கிறதுக்கு ஒரு இருதயத்தை கர்த்தர் தாரும் ஆண்டவரே, எனக்கு தாரும் ஆண்டவரே. அக்கிரமம் செய்கிற, அநியாயம் செய்கிறவங்களை ஆண்டவரே அவங்க மேல கோவப்படாம இருக்கிறதுக்கு ஒரு இருதயத்தை கர்த்தர் எனக்கு தாரும் அப்பா. நீங்க தான்ப்பா எனக்கு தரணும், நீங்க தான்ப்பா எனக்கு தரணும். ஆமென் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா.